கேப்டனை பார்க்கறதுக்காகவே நாங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடாத கூட இன்னும் கூட சாப்பிடாத வந்து இந்த படத்தை பார்க்குறோம். இது வந்து சும்மா இல்லை, அந்த ஒரு உணர்வு வந்து உள்ளேருந்து வருது. கேப்டன்னு சொன்னாலே எங்களுக்கு அந்த ஒரு 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 ரத்தத்தோடு கலந்துட்டார் அவர், அவ்வளோதான். வேறு யார் மேலே நாங்கள் இவ்வளோ நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் என் அப்பா மேலே என் புருஷன் மேலே கூட நான் இவ்வளோ பாசம் வச்சதில்லை. எனக்கு அவ்வளோ அவரை பிடிக்கும். இல்லை சார், ஆக்சுவலாக விஜயகாந்த் சாருக்காக தான் ஃபஸ்ட்டு ஷோவே வந்தது. ரொம்ப பிடிக்கும் சாரை, பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலோடு தான் பார்த்தேன். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் சார். அவருக்காக தான் மெயினாக வந்தது. நல்ல தலைவன் இழந்திருக்கோம். அவரோட படத்தையாச்சும் நம்ம பார்க்குறது கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு, அது சந்தோஷமாக இருக்குது. அவரை பார்த்து தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதை பார்த்து உட்காந்து எனக்கு கண்ணீர் தான் வரும். படம் சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்ததே இல்லை, சாங் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐயோ அவரு அதுதான், நான் எனக்கே வேற லெவலாக தான் இருந்தது. ஷாக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு அறிமுகம்னு போட்டிருக்கிறாங்க, இந்த லெவலுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா உண்மையாகவே இப்போது நிறைய பேர் அவங்களோட ஆக்டிங் பார்த்து நிறைய வந்துட்டாங்க. அப்போது அறிமுக நடிகரே இப்படி பண்ணியிருக்கிறாருன்னா உண்மையாகவே சூப்பர். ஐயோ கேப்டன் என்ட்ரியே சூப்பராக இருந்ததுண்ணா. கேப்டன் வர எல்லா இடமுமே செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது படம். பாட்டு 2 பாட்டு ரெண்டுமே சூப்பர்ண்ணா. பாசமுள்ள பாண்டியர் அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது, இந்த சாங்கும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது வந்து ஒரு ரசிகராக பார்த்தோம். கேப்டனை பிடிக்கும், நல்ல நடிகர் அப்படின்னு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு கேப்டன் எங்கள் உயிர் நாடி, எங்களுடைய உயிர் அவரை நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவர் பக்கத்தில் நின்று அவங்க கூட பேசி உறவாடி அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் அவர் கூட. இன்றைக்கி அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த படம் பார்த்தது கேப்டன் அவரோட நேராக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கேப்டன் போயிட்டாருன்னு நாங்கள் நினைக்கல, வாழ்ந்துட்டு தான் இருக்கார். எல்லார் மூலயமா அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். எங்கள் கூடயும் கேப்டன் இருக்கார். கேப்டனை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணி இப்போ அவர் இறந்து இப்போ 4-5 வருஷம் முன்னாடி நான் 2005 கட்சிக்கு வந்தோம். அதுலேருந்து நாங்கள் அவர் கூடயே பிரயாணித்தோம். அவர் இருந்தது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்த போது கேப்டன் எங்கள் கூட வர மாதிரியே ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. உண்மையாகவே பாண்டி நீங்கள் எது நினைக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் உண்மையாலுமே கேப்டனை பார்க்கறதுக்காகவே நாங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடாத கூட இன்னும் கூட சாப்பிடாத வந்து இந்த படத்தை பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் எமோஷ்னல் ஆகி தானே ஆகணும். நாங்கள் அந்தளவுக்கு அவர் மேலே உயிராக இருக்கிறோம் இல்லையா. அவர் ரசிகராக இருந்த போதும் சரி, கட்சியில் எங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரு, அதையும் நாங்கள் எமோஷ்னலாக தான் பார்ப்போம். இப்போ நாங்கள் அவரை படம் பார்த்துட்டு வந்தது எங்கள் கண்ணில் தானாகவே தண்ணி வருது. அவர் இழப்பு எங்களுக்கு பெரிய ஒரு மாபெரும் இழப்பு. மகளிருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பார் அவர். நாங்கள் போனதையும் பாதுகாப்பு கொடுப்பார் எங்களுக்கு. எந்த ஊர் மாநாட்டுக்கு போனாலும் சரி, சாப்பிட்றதுலேருந்து எங்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவர். இன்றைக்கி என் வீட்டில் என்னுடைய அண்ணன் போன ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குது. இப்போவும் எனக்கு அந்த படப்படப்பு இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய குடும்பத்தில் என் தலைவன் கேப்டன் அவர்களை திரையில் இப்போ பார்க்கும்போது ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டிருந்திருக்கும். எனக்கு அந்த படப்படப்பு நிற்கலப்பா. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. அது என்னை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும். அது உள்ளேருந்து வருது. இது சும்மா இல்லை, அந்த ஒரு உணர்வு உள்ளேருந்து வருது. கேப்டன்னு சொன்னாலே எங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரத்தத்தோடு கலந்துட்டார் அவர், அவ்வளோதான். வேறு யார் மேலே நாங்கள் இவ்வளோ நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் என் அப்பா மேலே என் புருஷன் மேலே கூட நான் இவ்வளோ பாசம் வச்சதில்லை. எனக்கு அவ்வளோ அவரை பிடிக்கும். அவரை பார்த்தாலே, இப்போ அவரை பார்த்ததில் போனதுலேருந்தே உட்கார்ந்ததுலேருந்தே ஒரு படப்படப்பாகவே உட்கார்ந்துட்டுருக்கேன் நான். என்னால் மறக்க முடியாது அவரை. எங்களை யாருமே மறக்க முடியாது கேப்டன். இன்னொரு தலைவன் இனிமேல் வர்றது வாய்ப்பே கிடையாது. எத்தனை அரசியல்வாதிகள் தான் சரி, என் தலைவன் மாதிரி வரவே முடியாதுப்பா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. திருப்பி புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது தலைவர் படம். ஆமாம், கேப்டனை நினச்சாலே பிடிச்ச விஷயம் தான் எல்லாமே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. திரும்பவும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டனை பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமாம், ரொம்ப சின்ன வயசில் பார்த்தோம். இப்போ ரொம்ப மெமரியாக இருக்காது. இப்போ பார்க்கும்போது ஒரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்.
பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வந்து அதை விடையே பல மடங்கு அதிகமாக நல்லா இருக்குது. அது பார்த்த மடங்கு புது படம் மாதிரியே இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. ப்ரோ நல்லா இருந்தது. நீங்கள் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகும்போது பிறந்திருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம் இப்போ பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஏன்னா ஜென்சி கிட்டிக்கு இந்த படம் வந்து ரொம்ப புதுசாகவே இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. ஏற்கனவே பார்த்தோம், அதே எஃபெக்ட் இன்றைக்கி இருக்குது. புது படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும். நிறைய இருக்குது. வருஷம் 16, கடலோர கவிதைகள், இந்த படம், நடிகன், நிறைய ஏகப்பட்ட படம் இருக்குது. எஜமான் இருக்குது, நிறைய படம் இருக்குது. நிறைய பண்ணலாம், நிறைய இருக்குது. 175 days படம்லாம் அந்த காலத்தில் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட படம் இருக்குது. படம் வேறு லெவலில் இருக்குண்ணே. ஒவ்வொன்று நான் அந்த டயத்தில் நான் பிறக்கவே இல்லை. படம் பார்த்துருக்கேன். நல்லா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருடைய ரசனையும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க டைரக்டருக்கும். இன்னும் இந்த மாதிரிக்கு படங்கள்லாம் வரணும். இல்லை ஒவ்வொருடைய சாங்கும் பாசமுள்ள பாண்டியர், தேரோட்டமா இந்த பாட்டெல்லாம் கேட்கலன்னா ரொம்ப ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப விஜயகாந்தை பார்க்கல. நல்லா இருக்கு படம். இன்னும் பார்க்க வரணும், மக்கள் வரணும். செந்துரபாண்டி, தென்னவன்லாம் வரணும். தென்னவன்னா மக்களுக்கு தேவையான படங்கள் வரணும். ரீ ரிலீஸ் பண்ணணும். இல்லை சார், ஆக்சுவலாக விஜயகாந்த் சாருக்காக தான் ஃபஸ்ட்டு ஷோவே வந்தது. ரொம்ப பிடிக்கும் சாரை. பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலோடு தான் பார்த்தேன். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் சார். அவருக்காக தான் மெயினாக வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப கேப்டனை பார்த்த ஒரு சந்தோஷம். அப்போ நான் ஞாபகம் சார் சரியாக. ஏன்னா அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கு நமக்கு. அப்போ விவரங்கள் தெரியாது அதிகமாக நமக்கு. நான் படம் கேப்டன் பார்த்துருக்கோம் நம்ம, ஆனால் எந்த இயர் என்னன்றது தெரில. பட் இப்போ திரும்ப சாருக்காகவே பார்க்கணும் அப்படின்றக்காக தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ட்ரியே வேறு லெவலாக இருந்துச்சு. திரும்ப அவரோட படங்கள் எல்லாமே வல்லரசு நிறையா படங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணணுங்க சார். ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் பார்த்ததே இல்லைன்னாங்க. இது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரோட படங்கள் நீ வரிசையாக உளவுத்துறை நிறையா படங்கள் இருக்குது. அலெக்சாண்டர் வரிசையாக ஒவ்வொரு படமாக ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் சார், தப்பு இல்லை. அவர் இல்லைனாலும் அவரோட படங்கள் இருக்குது. நம்ம திரும்ப அவரை ரீஎன்ட்ரியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு படமாக ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குது. ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் சார். அடுத்துன்னா ரமணா பண்ணலாங்க சார். ஆமாங்க சார், ரமணா ரீஎன்ட்ரி கொடுக்கலாங்க சார். ரமணா எடுத்து இன்னும் நிறையா நம்ம அரசியலில் மாற்றங்கள் நிறையா அடையலை. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வசனங்கள் சார் பேசியிருப்பாங்க. அது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அது எத்தனை படங்கள் எடுத்தாலும் அரசியல் மாற்றம் வராதுன்னு நினைக்கிறேன். ரமணா வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இதுங்க சார். இன்னமும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்காது. ரமணாவில் சொல்லி இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டலில் மாற்றம் அடையலை. அதனால் கவர்மெண்ட் அதை இது பண்ணணும், சரி பண்ணணும் சார். மருத்துவமும் கல்வியும் இலவசமாக இருந்தால் நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. அது வந்து ரமணாவில் இப்போயே சொல்லிட்டாங்க. விஜயகாந்த் சார் படம் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும், வேறு யாராலையும் அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், நல்ல தலைவனை இழந்திருக்கோம். அவரோட படத்தையாச்சும் நம்ம பார்க்குறது கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அது சந்தோஷமாக இருக்குது. எங்களை பார்த்தாலும் விஜயகாந்த் சார் மாதிரி தான் இருக்கும். கேப்டன் பிரபா அந்த சீனு வந்து அந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டு வருவார். அந்த ஒரு காரில் வருவார். அதில் ஒரு அண்ணா அப்படிங்கிட்டு இது பண்ணோன்னா ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். சும்மா அந்த லெக் ஷாட்டை வந்து சொல்லிட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் இந்த டைலாக்லாம் கேட்டேன். இது என்ன முடி வெட்டுற இடமா, சந்தனம் மர வெட்டுற இடம், இங்கே யார் வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, என் லட்சியமே வீரபாத்திரனை பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாப்புல எங்கள் தலைவர். அழகுண்ணே அவர். என்ன அவரை மாதிரி அழகு யாருமே கிடையாது. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். என்ன சமைச்சான்னு ஒரு படம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பெரிய மருது நிறையா படத்தில் அழகுனா சொக்கத்தங்கம். அதான் அவர் தான். அவரை பார்க்கறது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குண்ணே. ஒரே வார்த்தை, அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னோட தெய்வம் அவர். ரொம்ப பிடிக்குங்க அவரை. அவரை பார்த்து தான் நான் சென்னைக்கே வந்தேன். எனக்கு திருச்சி. அவரை பார்த்து தான் நான் சென்னைக்கே வந்தேன். அதை பார்த்து உட்காந்து எனக்கு கண்ணீர் தான் வரும். என் தெய்வம் அது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கேப்டனை திரையில் பார்க்குறது பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறேன்.
இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன். நல்லா பாருங்கள் மக்கள். அதுக்கப்புறம் வந்து மாநகர காவலை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. மாநகர காவலை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்க. அதை ரீலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். எல்லோரும் வந்து பார்க்கணும். இப்போ வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும்னா அந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் முன்னாடி அந்த படத்தை இப்போ அதே எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்தோம். கேப்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்போமோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட ஃபுல்லாக பார்த்தோம். படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நான் எப்படி என்னுடைய சந்தோஷம் எப்படி டெலிவரி பண்ணணும்னு தெரியலங்க. அவ்வளோ சந்தோஷம், ஹாப்பினஸ். ஏன்னா 1991 படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அப்போ வந்து தேட்டரில் பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ரிலீஸ் அதுக்கப்புறம்லாம் போய் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 முறைக்கு மேலே இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. இன்றைக்கி இந்த படம் பார்க்க வந்தது, அதாவது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் காத்துட்டு இருந்தேன். ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்குறதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து காலையில் 9 மணி ஷோ பார்த்தாங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம்லாம் இருக்குன்னு. ஏதோ பழைய படம்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை இன்றைய தலைமுறை நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் பிரபாகரன். அவ்வளோ டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த ஃபைட்லாம் சும்மா மிரட்டி இருக்காருங்க. எப்படி இவ்வளோ ஃபைட்டு, இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, உண்மையிலே சத்தியமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரியான ஒரு படம் இன்றைக்கு எடுக்கலைங்கிறது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்லாம் இருக்கட்டும், அது மாதிரி டயலாக்லாம், அந்த கோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு டயலாக்கும் அப்படியே எங்கள் கேப்டனுக்காகவே உருவாக்குற மாதிரி இருந்தது. லேக்கத் அலி கானுக்கு உண்மையிலே லேக்கத் அலி சாருக்கு வந்து நன்றி சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. கேப்டன் பிரபாகரன் படம் வந்து நான் சின்ன வயசில் நான் +2 படிக்கும்போது பார்த்தேன். அது எப்படா வந்து ரிலீஸ் ஆகணும், என்ன ரீரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஒய்ஃப் வந்து பார்த்ததில்ல, அந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட். அவங்களுக்கு ஸ்வர்ணலதா பாடின பாட்டெல்லாம். எங்களுக்கு என்ன பெரிய விஷயம்னு, என் ஒய்ஃப் பக்கத்தில் வந்து டைரக்டர் ராக்கெட் செல்வன் உட்காந்தார். அது பக்கத்தில் டைலாக் ரைட்டர் லியாக்கத் அலிகான் பக்கத்தில் உட்காந்தாங்க. மன்சூர் அலிகான் பக்கத்தில், பின்னாடி அம்பிகா, ரோபோ சங்கர்லாம் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து பார்த்து இன்னும் பயங்கரம் வந்து இவர் ஆஸ் யூஷுவல் கேப்டன் கலக்கிட்டார். இவர் இங்கே படம் பார்க்கும்போதே மன்சூர் அலிகான் வந்து பயங்கர கலாச்சிருந்தார் அங்கே ஸ்டேட்டில் உட்காந்து. அது வந்து பயங்கர வில்லத்தனம். அம்ஜத் கான் ஹிந்தி ஷோலே சொல்லுவாங்க, அதுக்கு ஈக்குவல் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அது மாதிரி தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்க. கேப்டன் பிரபாகரன் படம் தாங்க வேறு லெவல். சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, நம்ம இப்போ விஜய் அஜித் படம்லாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அந்த ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஐயோ ரொம்ப சாமிங்காக இருந்தார். நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவர் இருந்திருந்தா எம்ஜிஆர் மாரி வந்திருப்பார். ஆமாம், எல்லா பாட்டும், அது ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், அந்த காட்டில் வந்த அந்த சாங் எல்லாமே பயங்கரங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க. ரீரிலீஸ் பண்ணது நல்ல விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி மூவி. இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். வந்து நம்ம மிஸ் பண்ண படங்களை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு அந்த வரவேற்பை பார்க்கும்போது நான் நிஜமாக ஆச்சரியமாக, அதான் நான் இப்போ சொன்னேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காத குழந்தைங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்களே. பார்த்தது மட்டும் இல்லாமல் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க பாருங்கள். சில சீன்ஸு எப்போவோ நடக்க வேண்டியது அன்னைக்கே எழுதின மாதிரி வசனங்கள். அதுவும் இல்லாமல் பாருங்கள், இப்போல்லாம் ஒரு படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 பாட்டு 5 பாட்டு 4 பாட்டு, 2 பாட்டு 2 பாட்டை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ரீரெக்கார்டிங் அது இதெல்லாம். இப்போல்லாம் நீங்கள் வந்து அப்படி கால் எடுத்து வச்சாலே அதுக்கு ஒரு சவுண்டு, நடந்து போனால் ஒரு சவுண்டு, மூச்சு எடுத்தால் ஒரு சவுண்டு. அதில் அவர் நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்கிற ஒரு சீன் வருது, விஜய் வரும். அதில் நீங்கள் பாருங்கள், அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த சாதத்தை காட்டுறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் பாருங்கள் நிறைய இடங்களில் சைலண்டாக இருக்குது. தேவையில்லாமல் மியூசிக்கெல்லாம் கொடுத்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி பண்ணாமல், ஆனால் 2 சாங்குன்னாலும் 2 சாங்கு தான் அப்படி பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருந்ததுங்க ரொம்ப. அதை விட
அந்த தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த தியேட்டர் ஸ்க்ரீனில் விஜி தெரிஞ்சுது. அதுதான் அந்த ஃபீலிங். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அவர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்க வர்றாங்கல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. விஜய் படம் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அவரோட ஃபைட்டு ஃபேன். கஜேந்திர ஆசை இருக்குது, அம்மன் கோயில் கிழக்கால ஆசை இருக்குது, பெரிய மருது ஆசை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை விட என்னோட சகலகலா வல்லவனும் படிக்காதவனும் வரணும்னு ஆசை. சரி.